ஜஸ்ட் டு ரைட் டோட்டல் அதிமுக டேமேஜ் ஐ சா ஜஸ்ட் ஃபார் மை சன் அப்படின்ற மாதிரி தான் உள்ளபடியே அப்படிதான் ஆயிப்போச்சு அதிமுக. அன்னைக்கே சொன்னார் தீர்க்கதரிசி வடிவேலுங்கிற மாதிரி 2 ரைடு விட்டதுக்கே நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு முதலமைச்சர் கடுமையான விஷயங்களை போட்டிருக்காரு. அதனுடைய அந்த 2 நியூஸ் கார்டையுமே அவர் எடுத்து பகிரவும் செஞ்சுருக்காரு. ஆக்சுவலாக அவருடைய பர்சனல் ஹேண்டில் இருந்து முதலமைச்சர் அந்த 2 ரைடு என்ன அப்படின்னா, இவருக்கு சொந்தக்காரர் எடப்பாடி அவருடைய சொந்தக்காரர் அவங்க வீட்டில் நடந்த ரைடு. அதில் அப்போ என்ன நியூஸ் வந்துச்சுன்னா சுமார் 750 கோடி வரைக்கும் அதில் வரி சம்மந்தி வீடு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருந்தது. அடுத்தது இவருக்கு நெருங்கியவராக இருந்த இளங்கோவன் ஒருத்தர் அவருடைய காலேஜஸில் அவருக்கு சொந்தமான அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி காலேஜஸ் மற்ற சுற்று வட்டாரங்கள் இருந்த எல்லாத்துலேயும் நடந்தது. இது 2 ரைடு தானா அப்படின்னு. ஏன்னா முதலமைச்சர் அவர்களே அந்த 2 ரைடு தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருக்கோம். அதாவது வந்த ரைடு 2 வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ரைடுகள் எக்கச்சக்கம் வருமுன் காப்போம். அதனால தான் அவ்வளோ ரைடு வர வேணாம், நானே கூட்டணிக்கு வந்துடுறேன். யாரை காப்போங்கிறது அவரே காப்பாத்துறாரு, மகனை காப்பாத்து எதை கொடுத்து காப்பாற்ற போறீங்க? கட்சியை கொடுத்துதான் வேற அவர்கிட்ட இருக்கிறது. அவரு பின்ன கஷ்டப்பட்டு ஊழல் பண்ணி சம்பாரிச்ச கட்சி அவருடைய சொத்தை காப்பாத்துறதுக்கு தான் அதிமுகவே கொண்டு போய் அவர் அடமானம் வச்சிருக்காரு. பையன் ஃபைல் மாட்டிக்கிச்சு, அமித்ஷா கிட்டயோ மோடி கிட்டயோ டெல்லிக்கு கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு. வேப்பில் அடிச்ச மாதிரி வந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் வாய் தடக்கல கூட்டணி அப்படின்னு. இதுவரையும் கூட இப்ப இந்த நேத்து கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தின பிறகுதான் ஆமா கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாரே தவிர்த்து மனசு வந்து மனுஷன் ஒத்துக்கல கூட்டணிக்கு. அதாவது இப்பயுமே நாங்க தான் பெரிய கட்சினா அவங்க தான் அறிவிக்கணும். ஆமா, இவரு என்ன வாங்கி ஒரு வார்த்தை கூட குறுக்கால பேசுவோம் இல்லைனா பேசுறேன்னு ஒரு வார்த்தை மறந்து போய் அண்ணாமலை கூட மைக் எடுத்து இங்க பாருங்க ஒருத்தர் கேள்வி கேட்டு முடிச்ச பிறகு பேசுங்க அப்படின்றாங்க. சங்கர் விளையாட்டு அமித்ஷா தான் கூட்டணி அறிவிக்கிறாரு. அமித்ஷா தான் வந்து சொல்றாரு என்டிஏ கூட்டணி கீழே அதிமுக வருது. அதாவது அதிமுக ஆமா மேல அங்க மோடி, தமிழ்நாட்டுல என்டிஏல அதிமுக எடப்பாடி தலைமையில இங்க என்டிஏ அப்படின்னா அதை வந்து அவர் அறிவிச்சா அது வேற இல்லை. நீங்க சொன்ன பிறகு அட்லீஸ்ட் அவர்கிட்ட மைக்கு கொடுத்து 4 வார்த்தை பண்ணாரு அப்படிங்கறது இப்ப அவரே அறிவிப்பாரு. அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு பாருங்க. 2 வார்த்தை அவரே சொல்லுவாருன்னீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்தா சொல்லுவாரு. சொல்லாம போயிட்டா நம்மளே மிரட்டி அண்ணாமலை இல்ல பாரு அப்படின்னு ட்விட்டெல்லாம் போட்டு வர வச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு. நீ சொல்லுன்னு சொன்னா எனக்கு இதில் விருப்பம் இல்லை, என்னை வந்து மிரட்டி தான் நீங்க உட்கார்ந்து வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் கூட எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவு தானாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. அவர் பேசக்கூடிய நிலையிலேயே இல்லை அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அது முகத்துல ஃபேஸ் ரீடிங்கை பார்க்கும் பொழுது முழு விருப்பத்தோடு போன மாதிரி தெரியல. அது வந்து ஒரு கட்டாய திருமணம்ங்கிற கணக்குல தான் அது இருந்தது. நீங்க கட்டாய திருமணம்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எந்த நிபந்தனையுமே அற்ற ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா ஒரு சில நிபந்தனை வச்சிருக்கலாம். இங்க பாருங்க நீட்டு விலக்கு கொடுங்க, மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வர மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் அவங்க தான் நம்ம மேல திணிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாட்டு மேல. அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி அவர்கள் குறைஞ்சபட்சம் இதெல்லாம் விலக்கு கொடுங்க. நான் அப்புறம் தான் தேர்தல் காலத்துல போய் இங்க பாருங்க திமுகவால முடியாத நான் கூட்டணி வச்சு சாதிச்சு காமிச்சிருக்கேன், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிபந்தனை கூட வைக்காம அவர் போய் சேர்ந்திருக்காரு. அதை எப்படி நம்ம பார்க்க? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, டிமாண்ட் பண்ற இடத்துல எடப்பாடி கிடையாது. கூப்பிட்டா வானா வரணும், போனா போகணுங்கிற இடத்துல தான் அவர் இருக்காருங்கிறதுனால இல்லை. குறைஞ்சபட்சம் நம்ம தெளிவா ஒரு விஷயத்த பதிவு பண்ண வேண்டியது, எடப்பாடி சொன்னதுக்காகலாம் அண்ணாமலை நகர்த்தல. அதிமுக தொண்டர்கள் களத்துல பிஜேபிக்கு வேலை செய்யாம போயிடுவாங்கிறதுக்காக அவங்க கட்சி நலனுக்காக அண்ணாமலையை நகர்த்தி இருக்கிறார்கள். அண்ணாமலையை இதை விட உயர்ந்த பொறுப்பு கொடுத்து ஒருவேளை பவர் கொடுக்குற இடத்துக்கு நகர்த்திட்டாங்கன்னா அது வந்து அப்போ எடப்பாடிக்கான தோல்வி நல்ல மாதிரி போகும். அரசியல் இருந்தால் நீங்கள் அவரை ஒதுக்கி ஓரங்கட்டி இரலவெண்ட் ஆக்குற அளவுக்கு நீங்கள் பண்ணல அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதாவது கட்சியே போகுது, இனி அண்ணாமலை இருந்தா என்ன இல்லா கட்டி என்ன, கல்யாணமே விருப்பம் இல்லாத கல்யாணம். இதுல வேட்டி ஜரி 8 முழமா இருந்தான்னா 16 முழமா இருந்தான்னு அவர் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பையன் எங்க மாப்பிள்ளைக்கு இதில் யார் மாப்பிள்ளை பொண்ணுங்கிற விவாதத்துக்குள்ளே நம்ம போவோம். அதாவது முகூர்த்த ட்ரெஸ்ஸில் குறை எப்படி காணுவாங்க? விருப்பம் இல்லாத கல்யாணத்தில் என்ன முகூர்த்த ட்ரெஸ் கொடுத்தா என்னன்னு வாங்கி கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை, புடவை என்ன கலராக இருந்தாங்க போய் அப்படின்றதான் ஓடும். ஆக இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது
எந்த இதையும் இப்போ வரைக்கும் எடப்பாடி டிமாண்ட் பண்ணுற இடத்துல இல்லை, இதுக்கப்புறமும் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். ஏன்னா 2026 வரைக்கும் மத்தியில் பாஜக அரசு தான் இருக்க போகுது, அவங்களோட 2029 வரைக்கும். ஆமாம், இப்போக்கே கேட்க முடியலன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே கேட்க முடியாதுங்கிறது தான் கண்டிப்பாக. இப்போ இவங்க வந்து இப்போ ஒரு அறிமுக கூட்டத்திலேயே இவர் கையை தூக்குன உடனே கீழே விட்டுட்டு நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு கூட சொல்லல. கையை தூக்குற பிளான் அவரது கிடையாது, அமித்ஷாக்கு அந்த திட்டமே இல்லை. கேபி முனுசாமி தான் ஐயோ அதை மறந்துட்டீங்கன்னு அமித்ஷாவை கூப்பிட்டு வந்து எல்லாம் கை தூக்கணும்னு தூக்குனது இல்ல. இறக்கி விட்ட உடனே ஒரு வார்த்தை நான் கிளம்புறப்பான்னு கூட சொல்லியிருக்கலாம். எல்லாரும் தாரே போறாங்க, எடப்பாடி அவர்கள் பேட் முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கே அதிமுக நிலைமை இப்படி இருக்குன்னா இவங்க கூட்டணி வச்சு ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு போராத காலம் இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அப்ப முடிவு எடுக்கிற இடத்துல யார் இருப்பா, தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்ற பயம் நம்மளுக்கு வருது. ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்க ஏன் பேசலாங்கிறதுலாம் இல்லை, கூட்டணியில நீங்க தான் பெரிய கட்சி, நீங்க தான் தலைமைனா அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு அமித்ஷா அவர்களை வர வைத்து அங்க பிரஸ் மீட்டை உட்கார வச்சு நீங்க கொடுத்துருக்கணும். எப்படி ஜெயலலிதா அம்மையார் பண்ணுவாங்க, நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். மத்திய அமைச்சர்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வாசல்ல நின்றுட்டு மேடம் இன்னைக்கு அவைலபிள் இல்லைன்னு அரை நாள் உட்கார வச்சு அனுப்பின கதையெல்லாம் நம்ம ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ல இருந்து பலரும் இங்க வந்துட்டு போய் வெயிட் பண்ண வச்சதை பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ஆளுமையான கட்சி இன்னைக்கு இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு நினைக்கும் நம்மளுக்கே வருத்தமா தான் இல்லை. ஒரு சிலர் எடப்பாடி எல்லாம் 100 ஜெயலலிதாவுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் இல்ல, அந்த தைரியத்துல தான் அவங்க பேசுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வரும்பொழுது இது ஆளுமையே கிடையாது. நீங்கள் நேற்றைக்கு நேற்று நடந்த மொத்த விஷயமும் அமித்ஷா திட்டமிட்டது சில விஷயங்களை செஞ்சுருக்காரு. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், குருமூர்த்தி வீட்டுக்கு அவர் போகிறார், அப்படி ஒரு இடம் வருது, அது ஒரு லாபியாகுது, அது ஒரு மையமாகுதுன்னா நீங்கள் கூட்டணி தலைவர் உங்கள் வீட்டுக்கு வரதுல என்ன பிரச்சனை? கண்டிப்பாக. குருமூர்த்தி யார், ஏதாவது கட்சியோட தலைவரா இல்ல உங்க கூட கூட்டணி வைக்க போறாரா இல்ல தேர்தல் காலத்துல இல்ல அவரு ஒரு பத்திரிகையோட நிபுணர் தலைவரா இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு, ஆசிரியர். அவருக்கு கூட நீங்க அவரே சொல்லிட்டாரு ஒரு அரசியல் லாபி சர்க்கிள்ல அவருக்கு என்ன சம்பந்தம், இங்க என்ன அவருடைய வேலை, பிள்ளைக்கு அவருக்குமே என்ன சம்பந்தம்? அப்படி இருக்கும்போது அவர் வீட்டுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில போய் பாக்குற அளவுக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் போது எடப்பாடி வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்துதான் வச்சிருக்காரு எடப்பாடி அவர்கள். அதுக்கு இவர் எல்லாம் அறிவிச்ச பிறகு எங்க வீட்டுக்கு வந்து கை நினைச்சிட்டு போங்க, உறுதிப்படுத்திடுவோம் இன்னைக்கு வீட்டுல கை நினைச்சா பாதி. அதாவது அமித்ஷா வர வச்சதுங்கிறது சம்மன். ஆக்சுவலா நீ வந்து ஆஜராகணும், நேரில் ஆஜராகிறதுக்கு கோர்ட்டு கொடுக்குற சம்மன் தான். அமித்ஷா கொடுத்த சம்மனுக்கு இவர் போய் ஆஜராகி விசாரணை முடிச்சுட்டு தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு இப்போ வீட்டுக்கு போங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு அனுப்பி விட்டது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து கை நினைச்சிட்டு போகணும். நீங்கள் வந்து அங்கே சொன்னது அதுக்கு இது மறு பந்தி இருக்குல்ல, அதாவது இவங்க வீட்டுக்கு வந்து கை நினைச்சா இவங்க போய் கை நினைக்கணும். டெல்லிக்கு அமித்ஷா வர சொல்லியிருக்காரு, மோடி அவர்களை நட்டா அவர்கள்லாம் போய் பார்த்துட்டு கை நினைச்சிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்குன்னு ஏற்பாடு போயிட்டு இருக்கு. போய் சாப்பிட்டுட்டு என்னைக்கு கல்யாணம் பண்ணலான்ற தேதி குறிச்சிட்டு வருவாரு, அங்க புரோகிதர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எக்கச்சக்கமா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும், தொடர்புகள்லாம் இருக்கும், எப்படி அதை செஞ்சிருவாங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இதை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அடுத்தடுத்து பல கேள்விகளை கேட்கிறாரு. நேற்றைக்கு ஆக்சுவலாக முந்தானத்து அந்த சம்பவம் நடந்த போதே அன்றைக்கு இரவே கனிமொழி அவர்கள் அதுக்கு ரெபியூட்டல் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் மும்மொழி கொள்கையை பேசுகிறாரு, டீலிமிட்டேஷன் எடுக்கிறாங்கங்கிறாரு, நீட்டை வச்சு ஏமாத்துறாங்கிறாரு, இவ்வளவும் அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னும் போது அந்த இடம் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகக்கூடிய இடமாக மாறுகிறது. இதெல்லாம் அதிமுக நிலைப்பாடு என்ன? ஏன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா எதெல்லாம் நீ பேசணுமோ அதெல்லாம் அவர் மேடையில் பேசுகிறாரு. அப்போ அது கூட்டணியினுடைய வாய்ஸா இல்லையா, இல்லை என்டிஏவினுடைய நிலைப்பாடா இல்லையா, அதிமுக அதில் ஒப்புதலா இல்லை? அதுதான் கேட்குறோம். ஏன்னா இவங்க வெளியே இந்த கூட்டணிக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க இது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தான் வாக்களிச்சாங்க. இங்கே வெளியே நீங்கள் எதிர்ப்பாக வாக்களிச்சுட்டு அங்கே போய் அவர் அப்படி பேசுகிறாரு, நீங்கள் வாயே திறக்கல, ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலையே. அப்போ இனி வரும் காலங்கள் இதே தான் நிலைமை. அவர் பேருக்கு தான் வந்து ஒரு அதிமுக பொதுச் செயலாளர், இப்போ நாளைக்கு வந்தாலுமே அவர் பேருக்கு தான் சிஎம்மாக இருப்பார். இவங்க இது பண்ணுறது எல்லாமே இவங்கள தான். தம்பி இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க, இவருக்கு தான் கையெழுத்து போடுறது, கை வந்த கையாச்சே, கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. இதில் ஹைலைட் என்ன, அதாவது கடந்த காலத்தில் நிதிஷ்குமாருக்கு நடந்தது, இது வரைக்கும் இந்தியாவில் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த துணை முதல்வர் பதவியை கொடுக்கும்போது
ஏதாவது சாதாரண போர்ட்ஃபோலியோ தான் கொடுப்பாங்க. சாதாரணமாக ரொம்ப முக்கியமான அந்த டாப் 5ல இருக்காது. இப்போ மோடியினுடைய அமைச்சரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இது கூட்டணி சர்க்கார் தான். கிட்டத்தட்ட முதல் 9 இடங்களும் அவங்க தான் இருக்காங்க. 10வது இடத்துல தான் குமாரசாமி இருக்கார். முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் தேவகவுடாவோட முன்னாள் பிரதமர் தேவகவுடா கர்நாடக முதலமைச்சராக இருந்த குமாரசாமி 10வது இடம் தான். அந்த டாப் 9ங்கிறது ஃபுல்லாக பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் நிதித்துறையை வாங்கினது அப்படின்னு வலுவான துறையை வாங்கினது அப்படின்னா கடந்த காலத்தில் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நடந்தது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்து பவர்ஃபுல்லாக அதிக பணம் செலவு பண்ணக்கூடிய இடம், டைரெக்டாக கை வைக்கக்கூடியது அப்படிங்கிற இடத்த எடுத்திருந்தாங்க. அதே போல் சிவசேனா ஷிண்டேவோட இதில் இருக்கும் பொழுது உள்துறையை ஃபட்னாவிஸ் வச்சிருந்ததுங்கிறத சொல்லலாம். அந்த மாதிரி மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய நாடியாக இருக்கக்கூடியது. நாளைக்கு ஒருவேளை அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அதை கை வச்சு காலி பண்ணிட்டு எடப்பாடி நினைக்கிற எதை துறையும் எடப்பாடிக்கு என்ன துறை எடுத்துட்டு போய் எடப்பாடி தலைமையில கட்டி எடப்பாடிக்கு என்ன துறைங்கிறதே டெல்லியில முடிவு பண்ணுவாங்க. போயிருமா அது மாதிரி என்னென்ன முக்கியமான பொறுப்பெல்லாம் இவங்க எடுத்துட்டு இந்த கழிச்சு கொடுக்கறதுல அவங்க கிட்ட கொடுத்துட்டு யார் யார் என்ன முடிவு எடுக்கணும், யார் யார் எங்க உட்காரணும், எப்படி நிக்கணும், எப்படி கும்பிடு போடணும் அப்படின்றது வரைக்கும் இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கப்படும். பிஜேபியில் அநேகமா அடுத்த அறநிலையத்துறை யார்கிட்ட கொடுக்கறது அமைச்சருங்கிற வரைக்கும் முடிவு பண்ணியிருப்பாங்க. நீங்க வேணா பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியா வச்சு அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஹெச் ராஜாஜியை வந்து கட்டாயம் எலெக்ஷனில் எப்படியாவது அவர் ஓய்வுன்ட்டார், இருந்தாலும் வலுக்கட்டாயப்படுத்தி நிற்க வச்சு அவர் அறநிலையத்துறை அமைச்சர். இந்த கணக்கெல்லாம் போடுறது இருக்கட்டும் ஒரு புறம். எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியா இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இவங்க இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது ஏற்கனவே கூட்டணி வச்சு நீங்க தோல்வியை சந்திச்ச கூட்டணி. போன நாடாளுமன்றத்துல கூட அதிமுக மட்டும் தான் உள்ள இல்ல, மற்ற என்டிஏ கூட்டணியில எல்லாமே இருந்தும் கூட நீங்க எதுவுமே ஒன்றும் பெருசா சாதிக்கல. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல இவங்க வந்து அதிமுக உள்ள கொண்டு வந்துட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இவங்க களத்துல இறங்குறாங்க அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா? அவங்க நினைக்கக்கூடியது இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துல பலவிதமான வழக்குகளை நகர்த்தி திமுகவுக்கு எதிரான அந்த நரேட்டிவை செட் பண்றது மிரட்டல் போக்குல ஒருங்கிணைந்து. இப்போ ஒன்றும் இல்லை, இடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கு இன்றைக்கி. அதை திமுகவுமே அதுக்கு எதிர்வினை ஆகிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு பேங்க் லோன் கேஸ்க்காக நாங்கள் ரைடுக்கு போனோம். போன சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் பெரிய அளவுக்கு ஊழல் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு, டீப் ரூட்டட் ஊழல். அதில் வந்து நேருவினுடைய தம்பி அவருக்கு கே நேரு அவருடைய தம்பி, அவன் நேருனா அப்புறம் இவங்க அங்கே போயிடுவாங்க, நேரு கே நேருனுடைய தம்பி, அவர் சம்மந்தப்பட்ட குரூப்ஸும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு இடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப டீப் ரூட்டடான கரப்ஷன் மணி லாண்ட்ரிங்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை வந்து நீங்கள் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த குற்றச்சாட்டை அடுத்து அவங்க நகர்த்திட்டுவாங்க. ரொம்ப சிம்பிள். 2014 அவங்க வரும்போது 1,76,000 கோடிங்கிற நம்பரை எல்லா இந்தியா முழுக்க கொண்டு போனாங்க. அதில் அண்ணா ஹசாரேலேருந்து பல பேர் வேலை பார்த்தாங்க. அவங்க வெளியிலேருந்து பொது சம்மந்தமே இல்லாத சாதாரண பொது மனிதர்களுடைய குரல் மாதிரியே அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை பெரிய மூமெண்டோட கலந்து செய்கிறது போகிறது. சிவில் சமூகத்தினுடைய குரல், ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணன் பேசுவார், ஒரு பேங்கர் பேசுவார், இருப்பாங்க. இதெல்லாம் இப்போ ஒரு விவசாயி பேசுகிறாரு, அங்கே பாருங்க அவர் கட்சிக்காரெல்லாம் கிடையாதுங்கன்னு இந்த ரேஞ்சுக்கு அதை ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனையாக மாற்றினாங்க இல்லையா? அந்த 1,76,000 கோடிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்களான்னா அந்த வினோத் ராயை நான் தவறாக சொல்லிட்டேன். யார் இது முதல் சொன்னது? அப்போ இருந்த சிஏஜி வினோத் ராய் தான். இது வரைக்கும் இது உத்தேச இழப்புன்னு அன்றைக்கி சொன்னது, டென்டேட்டிவ் லாஸ்ட்னு. அதை கொண்டு போய் 1,76,000 கோடி வீட்டுக்கே கொண்டு போயிட்டாங்கன்னு இவங்க ஏறி பாடிட்டு, அதுக்கப்புறம் கோர்ட்டில் நிரூபிக்க முடியாமல் அந்த ஜட்ஜி சொல்கிறாரு, ஓபி ஷைனி அவர்கள் இவங்க இந்த வழக்கில் ஆதாரத்தை கொண்டு வருவாங்கன்னு நான் கதவை திறந்து வச்சுட்டு லீவ் நாள்லாம் உட்காந்துருந்தேன், கொடுக்க மாட்டேன், இவர்களால் அது எதையுமே செய்ய முடியல அப்படின்னு அத்தனை பெரியும் கேஸ்லேருந்து அக்யூட் பண்ணி. பொதுவாகவே இப்போ ஈடியை பொறுத்த மட்டுமே என்ன இருக்குன்னா, பொதுமக்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு ஈடின்றது முழுக்க முழுக்க பிஜேபியின் கைக்கூலியாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் இப்போ நான் சமீபம் படித்த ஒரு நியூஸில் என்னன்னா, தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பெண் அவருக்கு பாலின ரீதியாக இனங்களன்றதுக்காக உங்க வீட்டுக்கு இடி ரைடு கொடுப்பேன்னு ஒரு பாஜக பிரமுகர் சொல்ற அளவுக்கு ஈடியோட தரம் தாழ்ந்து போயிருக்கு. அதனால இடி ரைடெல்லாம் இனி மக்கள்லாம் வந்து பெருசா நம்ப மாட்டாங்க. இதுல மகாராஷ்டிரால நடந்துச்சு. பொதுச் செயலாளர், கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தவர் ஆக்சுவலா IAS பெண் அதிகாரிகளுக்கே இந்த மாதிரியான அதுக்கு இடி ரைடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்போ என்னன்னா, இப்போ நாம் ரொம்ப சிம்பிளாக கேட்கக்கூடியது, அவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா
கேஸை நடத்தி ஃபைல் பண்ணி குற்றவாளிகளை நான் வாங்கி கொடுத்து தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு அவங்களை அப்புறப்படுத்துங்க, பிரச்சனை இல்லை. நீங்க கைது பண்ணி உள்ள வச்சிருவோம், ஆனா அவங்களுக்கு என்னன்னா அப்புறப்படுத்தி அந்த இமேஜை டேமேஜ் பண்ணிட்டோம்னா இப்போ 2014க்கு முன்னாடி 2Gங்கிறது ஆடின ஆட்டத்துக்கு இப்போ 15 வருஷம் ஆட்சி வந்துருச்சு இல்லை. அந்த இங்க தமிழ்நாட்டில் 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லாமல் போச்சு இல்லையா, அது கை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற இடம் இப்போ ஃபாலோ பண்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அது நிரூபிக்கப்படல. அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் அதுல என்னன்னா அந்த சாராய கம்பெனி காசு கொடுத்துச்சான், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயாம். அதை அவர் கோவாவுக்கு கொண்டு போனாராம். அப்ப அந்த பணம் எங்கன்னா அவர் தான் செலவு பண்ணிட்டாரேங்கிறாங்க. 100 கோடி ரூபா கருப்பு பணம், 100 கோடி ரூபா கருப்பு பணம் எங்கப்பா அவர் செலவு பண்ணிட்டாருங்க. அப்ப அதை எப்படி கருப்பு பணங்கிற, அது வந்து இது கொடுத்துருப்பாங்க, அவர் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காருன்னு. அந்த பணம் எங்க செலவு பண்ண கணக்கு காட்டுங்க பாப்போம். பிடிச்சிட்டாங்கன்னா எங்களை யாராவது ஒருத்தர் சொன்னாங்க, அவர் யாரு ஒரு தகவல் வந்ததுங்கிறாங்க, எந்த தகவல் சொல்ல முடியல. வாட்ஸ்அப்பை வச்சுலாம் இவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இமேஜை வச்சு புஷ் பண்ணி கெஜ்ரிவாலை காலி பண்ணாங்க. இந்த அவதூறை வச்சு ஜெயிச்சிட முடியுங்கிற இடத்துக்கு தான் போறாங்க. நீங்க கன்விக்ஷன் வாங்கி கொடு இருக்குன்னா கண்டுபிடிச்சு முடிச்சு உள்ள தூக்கி போறதுல பிரச்சனை இல்லை. இருக்கு கோர்ட்டுக்கிட்ட நீங்க இவ்வளவு வேகமா உங்ககிட்ட அவ்வளவு மிஷினரி இருக்கு. டே டு டே ஹியரிங் நடத்தணும். நீங்க நினைச்சா ஜட்ஜி கிட்ட கேட்டு டெய்லி விசாரணை நடத்துங்க, நாங்க விவாதங்களை வைக்கிறோம், எங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்கிறோம், குற்றவாளிகள் தண்டனை வாங்கி தரோம்னா தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள அம்பலப்படுத்திங்க. இது முடியலன்னா அப்ப நீங்க அதாவது இப்போ திரும்ப உச்சநீதிமன்றமே இடி கேஸை காலி பண்ணி அனுப்புறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். நீங்க தூக்கி உள்ள வைக்கிறீங்களே தவிர வழக்கே நடத்த மாட்டீங்க. உங்களுடைய மத்திய நிதியமைச்சகம், நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கீழே தான் இடி இருக்கு. அவங்களுக்கு அடுத்து இணையமைச்சராக இருக்கக்கூடிய MOS நித்யானந்த ராய் நினைக்கிறேன் இல்லை இன்னொருத்தர், அவர் நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, நாங்க கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 194 கேஸ் அரசியல்வாதிகள் மேல போட்டு இடி போட்டிருக்கு. அதுல 2 பேருக்கு தான் தண்டனை வாங்கியிருக்கு. அப்ப நீங்க 100 கேஸ்க்கு ஒருத்தர் வாங்கி கொடுப்பீங்கன்னா இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்னங்கிறது ஒண்ணு. 2வது சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் இருக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டீடைல்டா ஆர்டிகல் போட்டிருந்தான். இதுல எத்தனை பேர் பாஜகவில் சேர்ந்த பிறகு, பாஜகவினுடைய கூட்டணியில சேர்ந்த பிறகு, உள்ள வந்த பிறகு அந்த வழக்கு அப்படியே பெரிய லாண்ட்ரி, இது மிகப்பெரிய வாஷிங் மிஷின், இது அதுக்கு வந்த பிறகு அந்த கேஸ் அப்படியே நிறுத்திட்டாங்கன்னு ஒரு டீடைல் ஆர்டிகல் எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆட்களை கட்சி மாறதுக்கும் எம்எல்ஏக்களை தாண்டி வர்றதுக்கும் இதை பயன்படுத்திங்க அப்படின்னா இந்த இடம் பிரச்சனைக்குரியதாக மாறுது. அவங்க இதை நம்புறாங்க. எடப்பாடிக்கு என்னன்னா இதெல்லாம் நம்ம பக்கம் திரும்பிடக்கூடாது, ஏன்னா எஃப்ஐஆர் இருக்கு, அந்த லாண்ட்ரியில நம்மளை தூக்கி போட்டுறக்கூடாது, அதனால லாண்ட்ரியில போட்டு நம்மளை துவைச்சு வெளுப்பாக்குறதுக்கு நம்மளே உள்ளே போயிடலாம், அமௌண்ட் அவங்க தொட மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னா போயிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ எடப்பாடி அவர்கள் போயிருக்கிறது. போய் போனது எடப்பாடி, அவர் கூட போன அந்த 4-5 பேரோட முடிவு தான் இது. பொதுக்குழு கூட்டி பாதிக்கப்படல மூத்த தலைவர்களுக்கு தெரியாது, இவர் டெல்லி போனதே பல மூத்த தலைவர்களுக்கு தெரியாது. ஜெயக்குமாரே ஓடிட்டாரு என்ன கேட்காம. ஏங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு மட்டும் நான் வேணும், கூட்டணி இருக்குன்னு சொல்ல முடியாது, என் முன்னாடி கலந்துருக்கணும்ல, இனி எப்படி நான் வந்து என் தொகுதி மக்களை போய் நான் சந்திப்பேன் அப்படின்னு இவர் என்னைக்கு டெல்லிக்கு போனாரோ அன்னிலேருந்து பிரஸ் மீடியா கொடுக்கறது இல்லையா. டெல்லிக்கு போனதுங்கிறது முதலமைச்சர் சொன்ன பிறகுதான் அங்க இருக்க மூத்த அதிமுக அமைச்சர்களுக்கே தெரியும். அவர் போனாருங்கிறதே யாருக்கு சர்ப்ரைஸ், அவருக்கே தெரியுமான்றதே தெரியல, அதான் விஷயம். இவர் உடம்பு சரியில்லை, ஏதோ ரெஸ்ட்ல இருக்காரு போல நினைச்சிட்டு இருந்தா முதலமைச்சர் சொன்ன பிறகுதான் பார்த்தா டெல்லி போயிருக்காருங்கிறது வருது. உடனே அடுத்த ஃபிளைட்ல வேற 2 பேர் கிளம்பி அவசரங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னும் போது இதை தாண்டி இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, ஊழல் இருக்கிறது, குற்றம் சாட்டுறது பிரச்சனை இல்லை, அதை நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நகர்த்தினீங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி நகர போகிறாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க மேலே இருக்கிற கேஸ் என்னாச்சுங்கிறத அதையும் அவங்க கேள்வி எழுப்புவாங்க, மக்கள் அதையும் பார்த்துட்டு எங்கே போடுறாங்களோ அதை அவங்க இறுதி முடிவு எடுக்க போகிறார்கள். ஆனால் இது மொத்தமாக விருப்பப்பட்டு நடத்தக்கூடிய ஒரு அலையன்ஸாக இந்த கூட்டணி கண்டிப்பா வந்து விருப்பப்பட்டு எடுக்கப்பட்ட கூட்டணி இல்லை. 2வது அமித்ஷா வந்து நேற்று ஒரு லிஸ்ட் போட்டார் பார்த்தீங்களா, திமுக வந்து இந்த ஊழல் அந்த ஊழல், காலை சத்துணவுல இருந்து எல்லாமே ஊழல் அப்படின்னு. அது வந்து இனி ஏன்னா அதிமுக கதையை முடிச்சாச்சு, அடுத்து இருக்கிற திமுக தான் தமிழ்நாட்டில், நம்மளுக்கு எதிரி இவங்க தான். இனி அப்போ இவங்களை வந்து எப்படி உடைக்கிறதுனா இந்த மிரட்டல்கெல்லாம் இவங்க பயப்பட மாட்டாங்க, அதாவது மொத்தமாக இருக்கும்போது இவங்க பயப்பட மாட்டாங்க. அப்போ ஒருத்தராக நம்ம வந்து காலி பண்ணுவோம், அதனால இந்த வழக்கெல்லாம் காமிச்சு எந்தெந்த துறையில் எந்தெந்த அமைச்சர் இருக்காரோ அவர் மேலே இந்த ரெய்டை விட்டு இதை மாதிரி கேஸை போட்டு காலி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ முன்னெச்சரிக்கையாக ஒரு லிஸ்ட்டு போட்டு இது திமுகவுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களுக்கும் கொடுக்கப்படுகிற வார்னிங்கு அப்படின்னு ஒரு தகவல் நம்மளுக்கு வருது. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போது, யார் யாருக்கு என்னென்ன கட்ட போகிறாங்கன்னு தெரியல. கிரேட்டர் எக்ஸ்டென்ட்
கட்சி எல்லாம் மாற வேண்டாம், திமுகவுக்கு வேலையை ஸ்ட்ராங்கா செய்யாத உள்ள என்னோட ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்தா போதும், எனக்கு ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சு உங்களுக்கு ஜெயிக்க வச்சிடாத. ஆமா நம்ம அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இந்த எஸ்பி வேலுமணி வேலையே செய்யாம ராமச்சந்திரனை காலி பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி அப்படிங்கிற விஷயங்களா கூட அது போகலாம். பட் அதை பார்ப்போம், அது எப்படி வருது. இப்போ திமுக இனி வரும் காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனமாவே செயல்பட வேண்டிய காலம் தான். கொஞ்சம் அசால்ட்டெல்லாம் இருக்க முடியாது. அதிமுகவே இப்படி ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க, அங்க ஆளுமை இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் அதிமுக வரப்போற 2026 தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் முள்ளு மேல நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமா தான் நடக்க தயாரா இருக்கணும். ஆமா.